நடிகை அனுஷ்கா தமிழ் மற்றும் தெலுங்கில் டாப் நடிகைகளில் ஃபேமஸான நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தவர். நாகார்ஜுனாவுக்கு ஜோடியாக நடித்தும் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய அவருக்கு அருந்ததி திரைப்படம் நல்ல அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு தெலுங்கு மட்டுமின்றி தமிழிலும் மார்க்கெட் அதிகரித்தது. 2 வேட்டைக்காரன், சிங்கம் என வரிசையாக நடித்துக் கொண்டே இருந்தார். கிளாமர், அழகு என அத்தனையும் அவருக்கு இருந்ததால் அவருக்கென்றும் தனி ரசிகர் பட்டாலும் உருவானது. கிளாமராக மட்டும்தான் அனுஷ்கா நடிப்பார் என்ற கருத்துக்கள் பரவலாக எழுந்த சூழலில்தான் ஏஎல் விஜய் இயக்கத்தில் தெய்வ திருமகள், தாண்டவம் ஆகிய 2 படங்களில் நடித்தார். 2 படங்களிலும் அவரை ஏற்றிருந்தது ஹோம்லியான கதாபாத்திரம். அந்த கேரக்டரிலும் தனது எக்ஸ்பிரஷன் மற்றும் நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார். தாண்டவம் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாதி கதவு நீயடி பாடலில் அனுஷ்காவின் முக பாவனைகளை ரசிக்காதவர்களே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் ராஜமௌலி இயக்கத்தில் பாகுபலி மற்றும் பாகுபலி 2 ஆகிய படங்களில் நடித்தார் அனுஷ்கா. அந்த படங்கள் இந்திய அளவில் மெகா பிளாக் பஸ்டர் ஆக்கின. அது மட்டும் இன்றி அனுஷ்காவும் இந்திய அளவில் ஃபேமஸ் ஆனார். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு என மாறி மாறி நடித்துக் கொண்டிருந்தவர் இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக உடல் எடையை அதிகரித்து பின்னர் குறைக்க முடியாமல் திணற ஆரம்பித்தார். அதனால் அவருக்கு சினிமா வாய்ப்புகளும் சுத்தமாக நின்று போயின. அதனையடுத்து சில வருடங்கள் படங்களில் நடிக்காமல் இருந்த அவர் ஷெட்டி மிஸ்டர் போலீஸ் ஷெட்டி படத்தில் 2வது இன்னிங்ஸை தொடங்கினார். இப்போது காதி படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். படம் விரைவில் வெளியாகிறது. இதற்கிடையே பில்லா படத்தின் தெலுங்கு ரீமேக் பாகுபலி ஆகிய படங்களில் நடித்த போதும் பிரபாசுடன் ஏற்பட்ட பழக்கம் அனுஷ்காவுக்கு காதலாக மாறிவிட்டது என்றும் கிசுகிசுக்கள் எழுந்தன. அதனை 2 பேரும் கடந்து சென்று விட்டார்கள். இருப்பினும் அனுஷ்காவுக்கு இன்னமும் திருமணம் நடக்காததற்கும் பிரபாசுடனான காதல் முறிவுதான் காரணம் என்ற பேச்சும் எழுந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தனக்கு வந்த காதல் ப்ரொபோசல் குறித்து பேசியிருக்கிறார் அனுஷ்கா. அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், நான் 4வது படித்துக் கொண்டிருந்த போதும் எனது வகுப்பில் ஒரு பையன் படித்தான். அவன் என்னிடம் வந்து, நான் உன்னை உயிருக்கு உயிராய் காதலிக்கிறேன் என்று கூறினான். அப்போது ஐ லவ் யூ என்றால் என்னவென்று கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் அந்த ப்ரொபோசலுக்கு ஓகே என்று சொன்னேன். காதல் என்னவென்றே புரியாத வயதில் நடந்த அந்த சம்பவம் எனது வாழ்க்கையில் ஒரு இனிமையான நினைவாகவே இன்றும் உள்ளது என்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.